வணக்கம். இணையத்துல ஒரு செய்தி வைரல் ஆகுதுன்னா, அதோட தலைப்பு எப்படி இருக்கு? ஆனா உள்ள நிஜமாவே என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல அத பத்தி தான் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். பரபரப்பான டிஜிட்டல் ஊடகங்கள்ல எப்படிப்பட்ட கண்டென்ட் பேக்கேஜிங் நடக்குது? அதுக்கும் நிஜத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி இது. வாங்க, தாமதிக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். செக்ஷன் 1 வைரலாகும் வாக்குறுதியும் பார்வையாளர்களை ஈர்க்கும் உத்தியும். பாரதி விழிகள் 007 அப்படிங்கிற ஒரு சேனல் பயன்படுத்திய உத்திய முதல்ல நாம கவனிப்போம். அவங்க வச்சிருக்கிற டைட்டில பாருங்க. ஷாக். 2500 ரூபாய் உறுதியாகிடுச்சா விஜய், பெண்களுக்கு பெரிய திட்டம் ஃபயர், 2026 அப்டேட், ஃபுல் டீடைல்ஸ். இந்த டைட்டில படிக்கும் போதே ஒரு கியூரியாசிட்டி வருதுல்ல. நெருப்பு, ஆச்சரியக்குறி எமோஜி எல்லாம் போட்டு ஏதோ மிகப்பெரிய அரசியல் அப்டேட் உள்ள இருக்கு, அதுவும் அந்த திட்டத்தோட முழு விவரங்களும், அதாவது ஃபுல் டீடைல்ஸ் உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டப்ப இந்த தலைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா புடுக்குது. ஆனா இங்க நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? இவ்ளோ பரபரப்பா இவ்ளோ டேட்டாவோட போட்டிருக்கிற இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி வீடியோக்குள்ள நிஜமாவே கண்டென்ட் இருக்கா? அந்த பிரம்மாண்டமான வாக்குறுதியை இந்த மூலப்பொருள் காப்பாத்துதா? அதான் நாம இப்போ அக்கு வேற ஆணி வேற அலசப் போறோம். செக்ஷன் 2, எண்களின் பகுப்பாய்வு, டேட்டா ஹூக்ஸ். இந்த கிளிக்பைட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க அந்த தலைப்புல இருக்கிற எண்களை நம்ம முதல்ல பிரிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா, 2500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க தலைப்பிலேயே சொல்றது தான். சும்மா பணம் தரப்படும்னு சொல்றதை விட 2500 ரூபாய் அப்படின்னு ஒரு நம்பரை சொல்லும்போது அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ரியலா தோணும். ஓஹோ, ஏதோ உறுதியான ஒரு பொருளாதார பலன் இருக்கு போலன்னு நம்ப வச்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த 2500 ரூபாய்ங்கிற தொகையை ரொம்ப தந்திரமா 2026 அப்படிங்கிற வருஷத்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்போ 2026க்கான ஒரு மிக முக்கியமான எதிர்கால அப்டேட் இது அப்படின்னு தோணும். மக்கள் மனசுல ஒரு அவசரத்தையும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பையும் உருவாக்குறதுக்கு இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. செக்ஷன் 3 இலக்கு மக்கள் தொகை, செய்தியை மையப்படுத்துதல். எங்களை தாண்டி இந்த செய்தி யாரை குறிவைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். பெண்களுக்கு பெரிய திட்டம் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அதை விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் சினிமா ஆளுமையோட இணைக்கிறாங்க. பெண்களுக்கான திட்டம், அதுவும் ஒரு பிரபலம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லும்போது அந்த செய்தி வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு எகிரிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இந்த தலைப்பை டிசைன் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 4 உண்மையான முழு விவரங்கள், உரையின் உள்ளே. சரி, இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம். ஆவலோட எதிர்பார்க்கப்பட்ட அந்த முழு விவரங்கள் உள்ள என்னதான் இருக்கு? அந்த ஒரிஜினல் ஆடியோவோட முழுமையான எந்த எடிட்டும் செய்யப்படாத உண்மையான டிரான்ஸ்கிரிப்ட் இதோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் செக் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஃபார் செக் அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின். ஸ்பீச் வீடியோ யூப்லோடர். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் எந்த சார்பும் இல்லாம இதை அப்படியே உங்க முன்னாடி வைக்கிறேன். நிஜம் என்னன்னு இதுலயே நமக்கு அப்பட்டமா தெரியுதில்ல. தலைப்புல இருந்த 2500 ரூபாய் எங்க? பெண்களுக்கான திட்டம் எங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க 0% தான் அரசியல் விவரங்கள் இருக்கு. அதாவது அந்த தலைப்புக்கும் உள்ளே பேசுற பேச்சுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இந்த வீடியோவில் 40% ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. 30% புரியாத முனகல்களும் மீதி 30% ஹலோ, ஓகே மாதிரியான சாதாரண வார்த்தைகளும் தான் இருக்கு. மொத்தத்தில் உள்ள எந்த கண்டென்ட்டுமே சுத்தமா இல்ல. ஏதோ ஒரு முக்கியமான கொள்கையோ திட்டத்தையோ பத்தி விளக்க போறாங்கன்னு நினைச்சா அங்க இருக்கிறதே ஒரு வெற்று ஓடுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சேனலோட எங்கேஜ்மெண்ட்டை ஏத்துறதுக்காகவும் பார்வையாளர்கள் கிட்ட கெஞ்சுறதுக்காகவே இந்த முழு வீடியோவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செக்ஷன் 5 எதிர்பார்ப்பும் நிஜமும், டிஜிட்டல் வீழ்ச்சி. இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கும் உண்மையான நிஜத்துக்கும் இடையே எவ்வளவு பிரம்மாண்டமான இடைவெளி இருக்குன்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் 2500 ரூபாய் திட்டம், பெண்களுக்கான திட்டம், 2026 அப்டேட், முழு விவரங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை உருவாக்குனாங்க. ஆனா நிஜத்துல என்ன கிடைச்சது? வெறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தமற்ற வெற்று வார்த்தைகள் தான். எவ்வித அரசியல் சாரமோ அங்க இல்லவே இல்ல. இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணாம பரபரப்பான தலைப்புகளை மட்டுமே பார்த்துட்டு நாம எத்தனை முறை தகவல்கள் அப்படியே நம்பி ஏமாந்துருக்கோம்? உள்ள இருக்கிற வெற்று உரையை கவனிக்காம வெறும் பேக்கேஜிங் மட்டும்தான் நம்மளோட யதார்த்தத்தை தீர்மானிக்குதா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.